சளி தொந்தரவு, இருமல், காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், ஹிஸ்டீரியா என்ன தெரியுமா? ஹிஸ்டீரியான்றது அது ஒரு வகையான மனநோய். திடீர்னு ஆக்ரோஷமா கத்துவாங்க, பிடிச்சி கட்டி போட்டாலும் வேகமா கத்துவாங்க, ஆக்ரோஷமா பண்ணக்கூடிய அது ஹிஸ்டீரியா. இதுக்கும் இடையில இருக்கக்கூடியது. இப்போ இந்த பாயிண்ட் இது வந்து அக்குபஞ்சர்ல இது லங் 10ன்னு சொல்லுவாங்க. இதுலயும் நீங்க அது மாதிரி ப்ரெஷர் கொடுக்கலாம். இதுக்கு சென்டர். ஆமா, இது சரிங்களா? எலும்பு ஓட்டன மாதிரி. ஆமா, இதுவும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பா புரியுங்களா? சளி தொந்தரவு, இருமல், காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், ஹிஸ்டீரியா என்ன தெரியுமா? ஹிஸ்டீரியான்றது அது ஒரு வகையான மனநோய். திடீர்னு ஆக்ரோஷமா கத்துவாங்க, பிடிச்சி கட்டி போட்டாலும் வேகமா கத்துவாங்க, ஆக்ரோஷமா பண்ணக்கூடிய அது ஹிஸ்டீரியா. எது? நம்ம காரணமே இல்லாத, என்ன காரணம் எதுன்னு சொல்ல முடியாது, காரணமே இல்லாம. இது வந்து முக்கியமா இன்னொரு முக்கியமான என்னன்னாக்கா, அடிக்ஷன் இருக்குல்ல. அடிக்ஷன், எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிக்டாங்க. எந்த நேரமும் ஏதாவது இப்போ செல்லே தோண்டிட்டு இருக்கிறது, அல்லது இப்போ ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, 24 வரை டீயே குடிக்கிறது, புரியுங்களா? ஸ்மோக்கிங், எந்த விதமான அடிக்ஷனா இருந்தாலும் இது என்ன பண்ணுன்னா, இது நீங்க ப்ரெஷர் கொடுத்து வர அது என்ன, இதுல நீங்க ப்ரெஷர் கொடுத்துன்னு வர அடிக்ஷன், அந்த ஹேபிட் வந்து குறையும். இந்த பாயிண்ட் வந்து அடிக்ஷன் வந்து குறையும், புரியுங்களா? ஆகவே இது வந்து நீங்க இது ரெண்டு பக்கமும் கொடுக்கணும். இதை போய் அழுத்தி இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி இதுலயும் ஒரு நிலையான அழுத்தம் கொடுக்கணும். இதுல இந்த மாதிரி கட்டையால கொடுக்கறது நல்லது, கையால கொடுக்கறது கஷ்டம், கரெக்டா பண்ண முடியாது. இதுதான் சார் பாயிண்டா போகுது. கையில ப்ரெஷர் பண்ணா ஸ்ப்ரெட் ஆகுது, வரல, ஒரு பவரா வரல, இவ்வளோ வரல, புரியுங்களா? ஆகவே எந்த விதமான அடிக்ஷனா இருந்தாலும் இது வந்து ரொம்ப பக்கவா இது பண்ணக்கூடியது.